வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மரகத பச்சை. நான் உங்கள் தோழி கண்ணம்மா. இன்று நாம் பார்க்க போகிற கதையின் தலைப்பு உறவின் அர்த்தம். புரசைவாக்கம் பிரிட்ஜ் அடியில் ஃபர்ஸ்ட் கிராஸில் கார்னர் வீடு பட்டாபியோடது. கார்னர் வீடு என்பதால் 2 பக்கமும் விசாலமான ஜன்னல், 2 பக்க கதவு, சுற்றியும் தாராளமான காம்பவுண்ட், ஒரு பலாமரம், மாமரம் 2, சப்போட்டா மரம் என்று பசுங்குளுமை நிறைந்தது. பலாமரத்தில் வேர் அருகிலேயே குட்டியும் பெரியதுமாக பலாப்பழங்கள். மாமரத்தில் சென்னை மண்ணுக்கென்றே உள்ள வளமையான மாங்காய்கள், கொத்து கொத்தாக இலை மறைத்தது போல. 5:30, 6 மணி அளவிலே கோவில் நந்தவனம் போல் பறவைகள் சத்தம். 2 தலைமுறைக்கு முன்பான சொத்து. அதுதான் தற்போதைய சகல நெருக்கடிகள் இல்லாமல் நகரத்துக்குள்ளாகவே ஒரு குட்டி கிராமிய வீடு மாதிரி. அதற்கு ஏற்றாற்போல வீட்டின் உள் அமைப்பும். பழைய காலத்து காரைக்கால் பூ போட்ட தரையோடுகள், பெரிய பெரிய அறைகள், பழைய தேக்கு மரக்கதவுகள், ஏறக்குறைய திடீரென்று கும்பகோணம் மாயவரம் சுத்துக்கட்டு வீடுகள் மாதிரி பிரமையை தரும். அது ஒரு மாதிரி மனதுக்கு இதத்தை தரும். இந்த வீட்டின் உரிமையாளர் கிருஷ்ணசாமி என்ற கிச்சா. அவர் மனைவி மீனு இறந்து போய் 5 வருடம் மேல் ஆகிறது. தற்போது கிச்சாவுக்கு 70 வயது சமீபம். கிருஷ்ணசாமி செட்டியாரின் பூர்வீகம் கானாடு காத்தான். குலதெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். கிச்சாவுக்கு 40 வயது போல சென்னை வந்து விட்டார். சென்னை தாயார் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் ஆடிட்டர் ஆஃபீஸ் வேலை. கொடி கட்டி பறந்தார். மகன் பரமானந்தம் ஐடியில் வேலை. மருமகள் கிருபாவதி அவர்கள் ஊர்தான், தூரத்து சொந்தம். பணம் பவிஷுக்கு எந்த குறையும் இல்லை. எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத வீடு, குடும்பம். பரமுக்கு 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1, படிக்கிறார்கள். வீடுதான் மேற்கண்ட வசதிகள். வாயிற்படி தாண்டினால் இருக்கவே இருக்கிறது நகரத்து விஷயங்கள். போக வர கார் டிரைவர் என்று வசதி இருந்ததோ நினைத்த இடம் போக வர முடிந்தது. 5 வருடமாகவே கிருஷ்ணசாமிக்கு சுகர், பிரஷர், நியூரோ என்று சகல பிரச்சனைகள். எவ்வளவு லீடிங் டாக்டர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் என்றாலும் அப்பப்ப ஆப்சண்ட் ஆகும் ஆரோக்கியம். செட்டிநாட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. பத்தியத்துக்கு முரண்டு பிடித்தது. சாப்பிட்டாலே உடம்பு முரண்டாகிறது. சதா மாத்திரை மருந்து தருவது, மாமனார் பின்னாலேயே திரிவது, வேலைக்கு பத்திய ஆகாரம் தயாரித்தல் என்று கிருபாவுக்கு பெண்ட் கழண்டது. அவளை சொல்லியும் குற்றமில்லை. கணவர் 2 பசங்கள் பத்தாததுக்கு அவர்கள் ஸ்கூல் விஷயங்கள் என்று நேரம் பத்தவே இல்லை. உடம்பும் மனசும் கஷ்டம். எதேச்சையாக போன வாரம் ஸ்வாகத் ஹோட்டல் ரிசப்ஷனில் அவங்க ஊர் பக்கத்தில் இருந்து வந்த சொந்தக்காரங்களை பார்த்தா. இறுதியில் பாலா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ மறுநாள் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே கேட் கிட்ட ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் போயிட்டு அப்படியே ஊர் திரும்புவதாக சொன்னான். யாரை பார்க்க என்று கேட்டாள் கிருபா. என் மாமனார் தான் என்றாள் பாலா. என்னடி இது புது நியூஸ் என்றாள். நீ வேற, அவருக்கு உடம்பு போதல, கூடவே நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் பக்கத்து வீட்டு ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் பையனும் பொண்ணும் தான் இந்த ஹோமம் நடத்துகிறாங்க. நம்ம விஷயம் கேட்டு அவர்கள் சொன்னதன் பேரில் தான் நான் கொண்டு வந்து சேர்த்தோம். மாதம் 25,000 கட்டுறோம். செம வசதி அவருக்கு. அங்கே கூடவே அதே ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ். உடனுக்குடன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட். 2 பக்கமும் நிம்மதியாக இருக்கும். அதிலிருந்து கிருபாவுக்கு பலத்த யோசனை. அன்று இரவு வீடு வந்ததும் படுக்க போகையில், ஏங்க ஒரு விஷயம் என்று பரமுவிடம் ஆரம்பித்தாள். 2 நாள் போச்சு. முடிவில் பரமுவும் சம்மதித்து விட்டான் கிச்சாவை செயின்ட் தாமஸ் மவுண்டில் சேர்க்க. என்ன ராஜ வசதியாக அப்பாவை சேர்த்து பார்க்க போகிறோம் என்று, அப்படி கண்டுக்காம விடப்போவதில்லை என்ற மனசமாதானத்துடன். கிருஷ்ணசாமிக்கு எந்த விவரமும் தெரியாது. தனக்கு நேரம் இருப்பது 10:30 மணி மேல் இருக்கும். அன்று பரமு லீவ் போட்டாயிற்று. பசங்கள் ஸ்கூலுக்கு. அப்பா துணி மாற்றுங்கள் என்று வேட்டி அங்கவஸ்திரத்தை தந்தான். எதுக்குடா, எங்கே போகிறோம்? கிச்சாவின் கேள்வி.
ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, கிளம்பலாம். டேய், நானுமா? ஆமாப்பா. என்னவோ ஒரு மனப்பதட்டம் கூட பரமுவுக்கு. கார் கிளம்பிற்று. குறிப்பிட்ட இடம் வந்ததும் வாசலிலேயே பெரிய கணபதி விக்கிரகம், சுற்றிலும் தண்ணீருக்கு நடுவில். டேய், நம்ம சாமிடா. பரவசம் கிச்சாவுக்கு. உள்ள போனதும் ரிசப்ஷன் கிட்ட பரமு போய்விட்டான். ஓரக்கண்ணால் மாமனாரை பார்த்தபடி நிற்கும் கிருபா. வேலை முடிந்ததும் வாங்கப்பா, உள்ள போலாம். டேய், இது என்னடா ரூமா இருக்கு, ஹோட்டல் மாதிரி? ஆமாப்பா, ஒரு வாரம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. நாங்கள் எல்லாம் பாம்பே வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பார்த்துக்க யாருமே இல்லைன்னு தான் இங்கே என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம். என்னடா திடீர்னு சொல்கிற? என்னோட மருந்து, ட்ரெஸ், இன்ஹேலர் எல்லாம் அந்த கபோர்டில் இருக்குப்பா. எதுக்குடா இத்தனை பெட்டி? இருக்கட்டும்பா. சரி மாமா, வரோம் என்று கிளம்பினர் கிருபாவும் பரமுவும். பயண களைப்பு. ஏசி பெட்டில் படுத்து விட்டார் கிச்சா. மதியம் 1 மணி போல தரமான சாப்பாடு, வழக்கமான வைத்திய குறிப்புடன். நாள் நகர்ந்தது. எண்ணிக்கொண்டிருந்தார் கிச்சா. நடுவில் தன் ஊர்க்காரனையே பார்த்தும் விட்டார். என்னப்பா, நீங்களாம் எதுக்கு இங்க? எதுக்கா? சாமி, இது எந்த இடம் தெரியுதா இல்லையா? என் பையனோட ஃப்ரெண்ட் வீடு. நொக்கம் அதுதான் இல்லை, இது முதியோர் இல்லம். படபட என்று வந்தது கிச்சாவுக்கு. மிக அதிகமான நம்பிக்கையில் எதையும் படிக்காம, எதுவும் விசாரிக்காம, நீட் நேரத்துல கையெழுத்து போட்ட மாதிரி ஆனது நிலைமை. 1000 தான் வசதியோ ஏதோ, நம்ம வீடு அந்த சூழல் வருமா இங்க? ஏன் இந்த இரண்டும் இப்படி பண்ணிடுச்சுங்க? நம்ம என்ன பண்ணோம்? ஒருவேளை நம்மளை வைத்து பார்த்துக்க முடியாம கொண்டு விட்டுச்சுங்களா? பல சிந்தனைகள். எப்பா, மேற்கொண்டு என்ன செய்யலாம்? பலத்த யோசனை. முடிவும் புலப்பட்டது. 2 மாதம் தள்ளி பார்க்க வந்த பிள்ளைகள் குடும்பம். பேரன் பேத்தி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். 2 மாத இடைப்பட்ட பேச்சுக்கள் தாத்தாவுடன். கிளம்பியவர்களிடம், டேய், எனக்கும் தெரிஞ்சிட்டுதுடா. நானும் இங்க திருப்தியாகத்தான் இருக்கேன். 2 பக்கமும் அப்பப்போ பார்த்துக்கலாம். ஆனா இப்போ நானும் வீட்டுக்கு வரேன். எதுக்குப்பா? இல்லடா, அம்மா சீர்பெட்டியில நம்ம குலதெய்வம் புடவை வைத்து அதுக்கு வீட்டில் நாளைக்கு நம்ம பக்கத்தில் இலை போட்டு கும்பிடுவோமே, அதுபோல் நாளைக்கு பூசை முடிச்சிட்டு நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன்டா. கையை பிடிச்சி கேட்டவரை கேட்டு மனம் இலகியது பரமுவுக்கு. சரிப்பா என்றான். அன்று இரவு வழக்கமான அறையில் தன் படுக்கையில் படுத்து தன் மனைவியின் பெரிய சைஸ் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார். விடிந்து பூசையெல்லாம் முடிந்து கிளம்புகையில் ரூமுக்கு சென்று உள்பக்கம் மூடிவிட்டார் கிச்சா. தட்டி பார்த்த பரமு ஜன்னல் வழியாக பார்த்தான். டேய், கிருபாவை கூப்பிட்டுடா, நீயும் ஜன்னல் கிட்ட வா. கிருபா, நீ என் பொண்ணு தான், மருமக இல்லை. இவனும் தங்கம்தான். ஏதோ இப்படி. சரிம்மா, இனிமே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். கரெக்டாக சாப்பிட்றேன், வைத்தியம் பார்த்துக்கிறேன் என்று உங்கள் பேச்சை மீறவே மாட்டேன். ஆனால் பொன்கூண்டு ஆனாலும் அந்த இடம் எனக்கு வேணாம். நான் இங்கேயே இருக்கேன். ரூம் விட்டு வெளியே வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் தரல. ஆனால் என் சொர்க்கம் இந்த வீடு நீங்களும் தான். தயவு செஞ்சு என்னை அங்கே அனுப்பிச்சிடாதீங்க என்று தாரை தாரையாக வடிந்த கண்ணீருடன் அவர் தரையில் மண்டியிட்டு கேட்டார். இருவரின் இதயமும் சுட்டது. இந்த மனுஷன் யாரு? இத்தனை சொத்துக்கும் அதிபதி. எப்பவோ பிள்ளை பேரில் அத்தனை சொத்தையும் ஊர் சொத்து உட்பட கிரயம் பண்ணி கொடுத்து விட்டவர் இன்று இப்படி கெஞ்சுகிறாரே. அன்று தாய் தந்தையர்கள் ஏதோ ஒரு சுமை என்று பெற்ற பிள்ளைகளை இதுபோல எங்காவது விட்டிருந்தா, வீடு, குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் இதெல்லாம் ஏது? அவர்கள் சுமைகளை சுகமாக கடமையாக இயற்றனர். நம் காலத்தில் சுமைகளை பாரமாக இறக்க நினைக்கிறோம் பெற்றோர்களை.
என்ன ஒரு நன்றி மறந்த செயல்! இப்போது கண்ணீர் இந்த இருவரிடமும் இருந்து. கதவு திறந்து மொத்த குடும்பமும் கட்டிலில்.